கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி வளாகத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெறவுள்ளதை அடுத்து அரங்குகள் அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் முகுந்தன், இளையராஜா, கோவிந்தராஜன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா ஆகியோர் முன்னிலையில் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். கிருஷ்ணகிரி நகரில் ஆண்டுதோறும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஜூலை முதல் வாரத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் துவக்கி வைக்க உள்ளனர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ள இக்கண்காட்சியில் மா கண்காட்சி அரங்கம், மலர் கண்காட்சி அரங்கம், 50 அரசு துறை அரங்குகள், 80 தனியார் அரங்குகள், குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள், 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன நிறுத்தங்கள், குடிநீர் வசதி, கழிப்பறை வசதிகள் போன்ற கட்டமைப்புகள் அமைக்கப்பட உள்ளது. அரங்குகள் அமைக்கும் பணிகள் இன்று துவங்கப்பட்டுள்ளது. 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி சுமார் 26 நாட்கள் நடைபெற உள்ளது. மேலும் கிருஷ்ணகிரி நகரிலிருந்து இக்கண்காட்சியை காணும் வகையில் பொதுமக்களுக்கு அரசு சிறப்பு பேருந்து வசதி மாலை 4:30 மணி முதல் இரவு 10 மணி வரை புதிய பேருந்து நிலையம், பழையப்பேட்டை நகர பேருந்து நிலையம், ரவுண்டானா 5 ரோடு, குப்பம் சாலை மற்றும் சேலம் மேம்பாலம், ராயக்கோட்டை மேம்பால சந்திப்புகள் வழியாக போக்குவரத்து வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. மேலும் மாங்கனி விழா நிகழ்ச்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் பரதநாட்டியம், கலை நிகழ்ச்சிகள், மா சாகுபடி குறித்த தொழில்நுட்ப கருத்தரங்கம், நாய் கண்காட்சி, கொழு கொழு குழந்தைகள் கண்காட்சி, பாரம்பரிய உணவு கண்காட்சி நடைபெற உள்ளது. கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற விரும்புவோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அறை எண் 76 மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அவர்களை தொடர்பு கொண்டு விண்ணப்பம் அளிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் இணை இயக்குனர் உமா, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஆஞ்சலின் பொன் ராணி, செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மோகன், துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன், கிருஷ்ணகிரி நகர காவல் ஆய்வாளர் கணேஷ், அரசு போக்குவரத்து கிளை மேலாளர் விமலன், வேளாண் அலுவலர்கள் அருள்தாஸ், பவித்ரா மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.